ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஐஐடி மெயின்ஸில் கேட்ட ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன கொஷின் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு the pH, ஓகேவா, the pH of a 0.1, right, 0.1 molar solution of the acid HQ is 3. ஓகேவா, ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிடோட பேர் HQ அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மோலார் சொல்யூஷன். 0.1 மோலார் சொல்யூஷன். அதோட பிஹெச் கொடுத்துருக்காங்க, அது வந்து 3. ஓகேவா, பிஹெச் நம்மளுக்கு தெரியும், ஆசிட்னா <7 இருக்கணும். அப்புறம் இதுதான் கொடுத்துருக்குற பேராமீட்டர்ஸ். நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, the value of ionization constant Ka of the acid is. ஸோ இந்த கண்டிஷனுக்கு HQ ஆசிடோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, Ka என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுதான் இந்த கொஷின். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதிக்குவோம். ஓகேவா, ஸோ HQ அப்படிங்கிறது சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சொல்யூஷன். ஸோ HQங்கிற ஒரு ஆசிடு அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்டுங்கிற போது அயனைஸ் ஆகிருக்கும் இல்லையா, அயனைஸ் ஆகிருக்கும். ஸோ என்னவா அது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி எழுதிக்கலாம், H ப்ளஸ் Q மைனஸ் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரம் ஹாஸ்ட்வால்ட் டைல்யூஷன் லா, ஃப்ரம் ஹாஸ்ட்வால்ட், ஓகேவா, OSTWALD டைல்யூஷன் லா, டைல்யூஷன் லா. ஸோ இந்த லா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்தா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அயான்ஸ் அப்படின்னு அர்த்தம். H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அயான்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்கார்டிங் டு ஹாஸ்ட்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ ரூட் ஆஃப் KA, அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து KAங்கிறது வந்து அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் தி சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் C, அது வந்து ரூட்டில் இருக்கும். ஸோ ரூட் ஆஃப், ஓகேவா, H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், அந்த சொல்யூஷனில் இருக்கிற அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் C, அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு, ஸோ இப்போது என்ன பண்ணுவோம் அடுத்ததான்னா, நம்மளுக்கு KA வேல்யூ தான் தேவை இல்லையா. ஸோ we want this KA வேல்யூ. ஸோ அப்போது H ப்ளஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், C வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ H ப்ளஸ் வேல்யூ என்ன, H ப்ளஸ் வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ P கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் pH வேல்யூ. ஓகேவா, 10 பவர் மைனஸ் pH வேல்யூ. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ pH வேல்யூ என்ன நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூஸ்லேருந்து, ஸோ pH ஆஃப் இல்லையா, pH ஆஃப் சொல்யூஷன் மோலார் 1.1 மோலார் சொல்யூஷன் ஆஃப் த ஆசிட் இஸ் 3, ரைட். அப்போ pH வேல்யூ என்ன, 3 இல்லையா, pH வேல்யூ 3. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ, 0.1 மோலார். ஓகே, ஸோ pH வேல்யூஸ் வந்து இங்கே எழுதிக்குவோம், 10 பவர், ஓகேவா, ஸோ இதை அடிச்சுட்டு ஒயிட்டில் எழுதிக்கலாம். ஸோ 10 பவர் மைனஸ் 3 என்ன, சின்ஸ் pH of the solution is 3. Okay, pH of the solution is 3.
ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ, 0.1 மோலார். 0.1 மோலார் இது வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை எடுத்து நம்ம இந்த சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஹெச் ப்ளஸ் இப்போ என்னன்னு தெரியும், அது வந்து 10⁻³ அது வந்து ஹெச் ப்ளஸ் வேல்யூ. ஓகே, அடுத்தது சி வேல்யூ தெரியும் 0.1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு நம்ம கேஏ வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 10 இப்போது ஹெச் ப்ளஸ் என்ன, ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிறத ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ டைம்ஸ் சி இல்லையா. ஸோ ஹெச் ப்ளஸ் வேல்யூ 10⁻³ கேஏ தெரியாது. சி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 0.1 மோல். ஸோ இதுதான் வந்து ரூட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கொயர் தி above equation. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 10⁻⁻6 is equal to KA times 0.1. ஸோ இதுதான் வந்து இப்போது இருக்கிற சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். அப்போ ரைட் சைடில் இருக்கிற ரூட்டு போயிடும். ஸோ இங்கே வந்து I'll write it clearly so that it will be easy for ஸ்கொயர் பண்ணணும். 10⁻³ powers plus 2 is equal to KA into 0.1 root power 2. ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம 10⁻⁻6 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும், ஸோ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் போயிடும். ஸோ யூ வில் சிம்பிளி கெட் கேஏ இன்ட்டு 0.1. ஸோ அடுத்தது என்ன வரும், ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போது. ஸோ என்ன பண்ணணும், கேஏ தான் தேவை. ஓகே, கேஏ இஸ் ஈக்குவல் டு 10, இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ 10⁻⁻6/0.1. இல்லைனா இன்னும் சிம்பிளாக பண்ணணுன்னு என்ன பண்ணுவோன்னா, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து மல்டிப்ளை வித் 10 அப்படின்னு பண்ணிடுவோம். ஸோ மல்டிப்ளை வித், ஓகே, ஸோ மல்டிப்ளை வித் 10 on both side. ஸோ என்ன பண்ணுவோம் அப்போது, ஸோ 10⁻⁻, ஓகே அதையும் ஈஸியாக எழுதிடுவோம். ஸோ 10⁻⁻6 into 10 is equal to KA into 0.1 into 10. ஸோ அடுத்தது என்னது, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன 1 ஆயிரும் இல்லை. ஸோ அப்போது KA is equal to இந்த KA இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 ஆயிரும். அது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இப்போ +1 இருக்குது. இப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து அடிஷன் ஆயிரும் இல்லையா, பவர். அப்போது 10⁻⁻5 இருக்குது வரும். ஸோ அப்போது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இந்த கண்டிஷனுக்கு வந்து எவ்வளோ, 10⁻⁻5 தான் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இது ரைட் ஆன்சர். அப்போது 1 into 10⁻⁻5 தான் ரைட் ஆன்சர். C is the right answer. ஓகேவா, so this is how we have to solve this. There is another method to solve this also. We will see in some other video.